ஆசிரியர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். கலைச்சொல் அறிவோம். வவ்வல் உயிரெழுத்து. கான்சனன்ட்ஸ் மெய்யெழுத்து. ஹோமோகிராப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. கான்வர்சேஷன் உரையாடல். டிஸ்கஷன் கலந்துரையாடல். அறிவை விரிவு செய். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும்? முனைவர் சேது மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம். மா. நன்னன். பச்சை நிழல். உதயசங்கர். தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்கிறார். திருமூலர் தம் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடனாய் பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார். பிற்கால ஔவையார் தம் குறளில் வாழ்வுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாழ்வு வழக்கும் அறிந்து நெறிச்சடன் தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் ஔவை குறள் 43 என்று என்னை சிறப்பித்துள்ளார். இலக்கியத்தில் நான் தென்றலாகிய நான் பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அழைத்து வருவதால் இளங்கோவடிகள் என்னை அன்போடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரத்தில் சிலம்பு 2:24 என நயம்பட உரைக்கிறார். பலபட்டடை சொக்கநாதர் புலவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுதூது என்னும் சிற்றிலக்கியத்தில் பெண்ணொருத்தி தன் தமிழும் தன் பொருணை நன்னதியும் சேர்பொருட்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என தூது செல்ல என்னை அன்போடு அழைக்கிறான். முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றாகிய என்னால் இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால் தான் நிகழ்ந்தன. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உரவோன் மருகூர் கலியியல் யானைக் கரிகால் வளவர். புறம் 66 என கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது என்னையே. கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு. அதற்கு முன்னரே என் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்களே. உங்களுக்கு தெரியுமா? ஹிப்பாலஸ் பருவக்காற்று கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெரியராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று. தெரிந்து கொள்வோம். ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கின்றோம். இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது. தண்ணீரை புட்டிலில் அடைத்து விற்பது போன்று உயிர் வளியையும் ஆக்சிஜன் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புட்டியின் விலை
1000 ரூபாய்க்கு அதிகமாகும். மனிதனால் மாசடையும் நான். நீங்கள் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். நீரின்றி 5 நாள் உயிர் வாழ முடியும். ஆனால் நானின்றி 5 நிமிடம் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது காற்று மாசுபாடே என்பது தெரியுமா உங்களுக்கு? நான் மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா? குளோரோபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைந்துவிடும். எத்திசையும் புகழ் மணக்க தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழா. தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாம் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் TNPSC கணியன் நோட்ஸ்.